விஜயோட தாவேகா தூய சக்தி பண்ற வேலையாங்க இது. திருச்சி கிழக்குல மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விழால விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல தாங்க ஒத்த ரூபா கூட காசு கொடுக்காம ஜெயிச்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் பெருமையா பீலாலா விட்டுருந்தாரு. ஆனா அது உண்மைதானா? கிடையவே கிடையாது. அது உண்மை இல்லைங்கிறத தாவேகா கட்சியை சார்ந்த நிர்வாகியே ஒரு கூட்டத்துல போட்டு உடைச்சிருக்காரு. அது என்னாச்சுன்னா, சேலம் மேற்கு தொகுதியில போட்டியிட்ட லட்சுமணன் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரோட தொகுதிக்கு 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இதனால அவரு அங்க வெற்றி பெற்றிருக்காருன்னு பக்கத்து தொகுதியான ஓமலூர் தொகுதியை சேர்ந்த அதியமான் புலம்பி தள்ளியிருக்காரு தாவேகா கூட்டத்துல. நம்ம பக்கத்து தொகுதியில இருக்க நம்ம கட்சியை சேர்ந்த லட்சுமணன் சேலம் மேற்கு தொகுதியில 2000 ரூபாய் கொடுத்தனாலதான் வெற்றி பெற்றிருக்காரு, நம்மனால அந்த காசை கொடுக்க முடியல, அதனால நம்ம ஓமலூர் தொகுதியில தோத்து போயிட்டோன்னு கட்சி நிர்வாக கூட்டத்துல தாவேகா கட்சி நிர்வாக கூட்டத்துல அழுதபடியா புலம்பி தள்ளியிருக்காரு. இதுதான் இப்ப பெரிய சர்ச்சையாயிருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலேயே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க தாங்க தூய சக்தி, ஒத்த ரூபாய் கூட செலவு பண்ணாம ஜாதி மதம் பார்க்காம இந்த எலெக்ஷன்ல நின்று அமைச்சராயிருக்கோம் முதலமைச்சராயிருக்கோம் விஜய் என்னதான் பெருமை பேசிட்டு இருந்தாலுமே ஒவ்வொரு பலூனா உடையிற மாதிரி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உண்மையை சொல்றேன் புலம்புறேன் அழுகிறங்கிற பேருல உண்மைய பொதுவெளியில உளறி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே விஜய்க்கு பெரிய வேட்டா வெடிச்சிட்டு இருக்கு.